வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார். அப்போ ரிஷபத்தில் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது புதிய வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது அவர் உங்களுக்கு 5ல் போயிட்டு இருக்காருங்க. 5ல் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களும் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள், அதுவும் 4ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் போது ஏதாவது புதிய அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சந்திரன். 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா புதிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்களும் வீடு மனை சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதியான சூரியன் இப்போ அவர் கடகத்துக்கு மாறி வராருங்க. கடகத்துக்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது நல்ல விஷயமான கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய கொடுப்பாருங்க. கொஞ்சம் ஸ்பெண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் சூரியன் போது தாயாருக்கும் உங்களும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2லும் பார்த்து பேசணும். ஏராளமாக ஏதாவது பேசிடுவோம், ஏதாச்சும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. 9ஆம் அதிபதி குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன சண்டைகளோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10, 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். லாபங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி இப்போ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்களே நிறைய இருக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக சந்திர தசாபதி. சந்திரன் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் புலன்கள் ஏதாச்சும் விற்பனைக்கு இருந்தால் அது விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதம். செவ்வாய் 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபதம். ராகு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் பெரிய லாபங்களை எண்ணி உங்களை எண்ணங்கள் செல்லும். பெரிய லாபத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க. நண்பர்களுடைய உதவி வெளியூர் வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா புத்தியந்திரங்கள். குரு 9ஆம் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் இப்போ 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய வருமானங்கள், அதாவது என்ன சொல்றது, ரியல் எஸ்டேட் துறையில் கொஞ்சம் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருந்தாலும் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்தாங்க. சனி 10, 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தால் பிற்காலத்தில் இப்போ போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் பெரிய பலன்கள் உங்களுக்காக காத்திருக்குது. மேஷ லக்னமாக இருந்து இப்போ புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறமான விஷயங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, குழந்தைகள் சின்ன சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள்.
திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தால், பெண்கள் விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவதற்கான வாய்ப்புகள். நீங்களே பெண்ணாக கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல், தனிமையை நோக்கி ஏதாச்சும் என்னடா வாழ்க்கை என்னடா இப்படி இருக்கணும் புலம்பல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாக ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 4 இருக்கும்போது, அதுவும் கேதுவோடு இருக்கும்போது நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களில் கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள், சில பேர் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லீகல் கேசஸ்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 5ஆம் அதிபதியான புதன், 2 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3 இருக்கும்போது நல்ல விஷயங்கள்னா கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தையோட விஷயங்கள் வந்து என்ன தீர்மானம் எடுக்க முடியலையே, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். எல்லாமே ஒரு 2-3 நாட்கள் இருக்கும். ஸோ அடுத்த வாரத்தில் எல்லாமே சரியாடுங்க. ஸோ அதனால் எந்தவித வருத்தமும் வேண்டாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எமோட் ஆகாமல் கொஞ்சம் டைம் எடுத்து டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3 இருக்கும்போது நிலபுலன்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ ஏதாவது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், அதுவும் கேதுவோடு இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து வெடுக்குன்னு விழுவாங்க, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து 3 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒரு அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், வீடு விற்பனை சம்பந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 9 10ஆம் அதிபதியான சனி வந்து 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெரிய லாபங்கள், தந்தையால் லாபங்கள், தொழில் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான குரு 3 இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்ப்போம் தசாபுக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் 3 இருக்கும்போது நிலபுலன்கள் வந்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிறப்பாக இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து சந்திர தேசாபத்தி வந்துடும். சந்திரன் வந்து 3ஆம் அதிபதி 2 ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன சின்ன கலகங்கள் 2 நாள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சேரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தி. செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு, அவர் மட்டும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் அதுக்கான செலவு கொஞ்சம் ஜாஸ்தியான ஃபீல் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 10 இருக்கும்போது பிரம்மாண்டமான கனவுகள், பிரம்மாண்டமான ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ஏதாவது புதுசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து குரு தேசா புத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்காருங்க. ஸோ 3 இருக்கும்போது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 3 இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பேராசைனால ஏதாச்சும் இடவளமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள்னால ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசாபுத்தி அந்தங்கள். சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கிற தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, உங்களோட எஃபோர்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்காருங்க. ஸோ 4 சுக்கிரன் கேது இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள், வண்டி வாகன விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்திருக்கிறது. சுக்கிரன் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலங்கள், தகராறுகள், வண்டி வாகனங்கள் பிரச்சனைலாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அதனால் விநாயகர் வழிபாடு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுனராசி. ஸோ மிதுனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும்போது நல்ல விசேஷங்கள், நல்ல லாபங்கள், தாயாரினால் நன்மை,
நிலபுலன்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் இடம் உடமா யாராச்சும் கொளுத்தி போட்டுருவாங்க, அதுக்கான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது வீடு விற்பனை, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் கடன்கள், மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் வேலையில் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து 6, 12 சில நேரங்களில் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க விட்ருவோம். ஏதாவது 2 ஜுரமோ ஒரு காஃபோ கொஞ்சம் அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நல்ல ரெஸ்ட் எடுங்க. நல்ல தூக்கம் வந்ததுனாலே கொஞ்சம் இந்த மாதிரி ரிலீஃப்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 7 8ஆக வரும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மௌனம் காப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து பேசிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க குடும்பத்தாரை இழுத்து பேசாமதாலே பாதி சண்டை வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிற நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுபமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழிலில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வர மாதிரி தான் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய எஃபோர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மித லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியும், சூரியன் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தார்கள். சந்திரன் வந்து 2ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிறைய எஃபோர்ட் எடுப்பீங்க. அந்த எஃபோர்ட்டில் வந்து ஒரு பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியில் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12ல் இருந்து வேலையில் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பெரிய என்ன சொல்கிறது, ராத்திரி பகலமாக சுற்றுற மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும். கொஞ்சம் டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும். வந்து பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வரும். வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கணவன் மனைவியினுள்ள பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மிதன லக்னமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசாபுத்தி வந்தாங்கள். சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது மாமியார் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் வந்து 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வீடு மனை சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மிதன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்தாங்கள். கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. அது சுக்கிரனுடைய இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணி கொஞ்சம் நோகிற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதனால் லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தார்கள். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும். அதெல்லாம் கொஞ்சம் அலைச்சலுக்கும் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் ஒரு பிரார்த்தனைங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்களை முதல் 2 நாட்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான முயற்சிகள் இருப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் முயற்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், எமோஷன் ஆகிறதுக்கான ஃபீல் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன 2ல் இருக்கும்போது அது கேதுவோடு இருக்கும்போது நிலபுலன்கள், சொத்துக்களால் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 5ஆம் அதிபதி 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்கும்போது
குழந்தைகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 7 8ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தந்தையால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆவீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பொறுமையை கையாளுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏன்னா வந்து ஒரு மனக்கசப்புகள் அப்பாப்பா உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே புதனுடைய சாரத்திலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 2ஆம் அதிபதி ராசியில இருக்கும்போது குடும்பத்திற்காக ஏதாவது பெருசா பண்ணணும் பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கடக லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி எந்திரங்கள். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் வாரத்தின் அதாவது புதன்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா வரவுகளும் வராதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி எந்திரங்கள். தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள். வேலையில் இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து நோயில் வந்து விடுபட்டு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 8ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நியர்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா 6 9ஆம் அதிபதி. இப்போ வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் முட்டி வலி கால் வலிலாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களும் கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள். கணவன் மனைவிக்கு சின்ன மனக்கசப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் 3 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. பெருசாக வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதுக்கு முயற்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் பலன்கள் ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக வந்து கேது தேசம். கேது வந்து 2ல் சுக்கிரன் இருக்கும்போது பெரிய லாபங்கள் புதிய சொத்துக்கள் வாங்கல வந்து சின்னதாக ஒரு இடையூறோ ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை அந்த பிரார்த்தனை மட்டும் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இறைவன் நம்மகிட்ட வர வர எல்லாமே சிறப்பாக வருவாங்க. சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கிறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற ஃபீலும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்கான அலைச்சல்கள் கொஞ்சம் பெரிய வருமானத்துக்கான முயற்சிகள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ராசியிலே கேதுவோடு இருக்கும்போது இளைய சகோதரர்கள் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும். அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா சம்பந்தமான உறவுகளுக்காக கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். வெளிநாட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துக்காக ஒரு மன உளைச்சல் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சு என்ன இதுங்கிறது முக்கியமாக அமைதியாக இருந்து டிசைட் பண்ணுங்கள். அவசரத்தில் எந்த விஷயம் வந்து டெசிஷன் எடுக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. ஏன்னா நீங்கள் எமோஷன் எடுக்கிற டெசிஷன் எதுவும் கரெக்டாக வராதுங்கிறத நீ மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும். புதிய தொழிலில் வந்து கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து
பெரிய கடனை இழுத்து விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல், பெரிய வருமானத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். கண்டிப்பாக வருங்காலங்கள் வந்து அந்த வருமானம் பெரிய வருமானமாக இருக்கிறது எந்தவித சந்தேகம் இல்லை. ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பாவு தசாபதி பலங்கள். சிம்ம லக்னமாவது சூரிய தசாபதி வந்து சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல் இருக்கும். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகுதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாவது சந்திர தசாபதி என்ற சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் அலைஞ்சாலும் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 9ஆம் அதிபதி இப்போ 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்களோ கொஞ்சம் வந்து விரயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு 7ல் இருக்கும்போது கலப்பு மனங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதம் விட்டு மதமோ இல்லை மத கலப்புடைய ஒரு திருமணங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள், குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியும் குழந்தைகளால் ஒரு மனவேதனைகளோ கொஞ்சம் குழந்தைகளால் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான, அதனால் நைட்லாம் தூங்காமலாம் இருக்காதிங்க. எதாக இருந்தாலும் ஆண்டவன் மேலே பார்த்தப்பட்டு அடுத்த ஸ்டெப் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாபதிகளும் 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கினாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாபதி, புதன் வந்து 2 11ஆம் அதிபதி இப்போ 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் பெரிய பணத்திற்கான முயற்சிகளில் வந்து இப்போ கொஞ்சம் அலைச்சல் வந்து ஃபியூச்சர் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு. சிம்ம லக்னம் வந்து கேது தேசாபதி, கேது வந்து ராசியிலேருந்து சுக்கிரனும் கேதுவும் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படியானு சொல்லிட்டு ஒரு எமோட் ஆவீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு எது நடந்தாலும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போகிறீங்க, எல்லாமே கிளியர் ஆகிடும். விநாயகர் வழிபாடு வந்து சிறப்பான ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ சிம்ம லக்னம் சுக்கிர தேசாவது, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க. இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கு. கன்னிராசி, ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11 நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் நல்லா அடுத்தடுத்து போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டில் வந்து சின்ன நெருக்கடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு இது ஒன்றா இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். குடும்பத்துலேயும் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ தந்தை சார்ந்த உறவுல ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் சொத்துக்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 5 6ஆம் அதிபதியான சனி, 5 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளை வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படின்னும் போதே சில நேரங்களில் வந்து கணவன் மனைவிக்கும் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும். ஸோ அதை மட்டும் வந்து ஏற்படுத்திக்காதீங்க. இவங்க நம்மளை ஏமாத்துறாங்களோங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 11ல் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நினைச்சதோட பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தை இல்லாதவருக்கு இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நமக்கு ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதி 11ல் பெரிய லாபங்கள் எழுதி கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தேசாபதி, சூரியன் 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து இப்போ 12லே வரார். ஸோ 12ல் வந்து இப்போ 11க்கு வரும்போது நல்ல லாபங்களை கொடுத்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கன்னி லக்னமாக வந்து சந்திர தேசம், சந்திரன் வந்து நல்ல தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இந்த வாரம் பூராவும் நல்ல வரவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி, செவ்வாய் 3 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வெளிநாடு
தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நமக்கு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கன்னி லக்னமாக வந்து ராகு திசை ராகு வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்லா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னம் வந்து குரு திசா புத்தி வந்துருங்க. குரு வந்து 4 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நிலபலங்கள் வாங்குறது விற்கிறது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் லீகல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியங்கள் சனி வந்து 5 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுடைய அடுத்த கட்டத்துக்கு போகுது. வேலை இல்லாத குழந்தை இதை உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையிலையும் பார்த்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துரும். கன்னி லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி வந்தோம் 10ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கன்னி லக்னமாக இருந்து கேது திசாவும் கேது வந்து 12ல் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களான ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர திசாவும் சுக்கிரன் வந்து கேதுவோட 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தந்தை சார்ந்த விஷயங்களோ வெளிநாட்டில் இருக்கங்களோ வெளி மாநிலம் கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது விபரீத ராஜ்யம் உங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்த ஒரு பெரிய லாபங்கள் வருது. லீகல் சம்பந்தமான விஷயம் அவுட் ஆஃப் கோர்ட் போய் பேசினீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போது 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது. அதனால் ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துவிடும். அதே நேரத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்கார அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுவும் செக்கெல்லாம் இஷ்யூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து இஷ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது ஒரு சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். பூர்வீகத்தில் வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இல்லை அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குழந்தை வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 6ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கடன் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வாக்குவாதங்களோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருந்து பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி வந்து சிறப்பான வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றம் நல்ல லாபமும் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்த்து தசாபுக்தி பலங்கள் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் 14ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி வந்துருங்கள். செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் நான் தவிர்த்துக்க நல்லது. அதுவும் கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி வந்துருங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்கள் அதுவும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தம் வியாபார ரீதியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. துலா லக்னமாக வந்து குரு தசாபுக்தி வந்துருங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் செக்லீஃப் சைன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரும் கொஞ்சம் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குற யோகங்கள் நல்லா இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி இப்போ வந்து 10ல் இருக்கும்போது
பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், தந்தை சார்ந்த உறவு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து கேது தசாபதி வந்தாலும் கேது வந்து பார்த்தீங்கன்னா 11 சிறப்பான வெற்றிகள், லீகல் சம்பந்தமான விஷயங்கள், கோர்ட் கேஸ் இதெல்லாமே வந்து அடித்து தூள் கலப்பி வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கு. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து இப்போ 11 இருக்கும்போது விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இன்னும் நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகள் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதே மாதிரி வேலையில் இருப்பவங்க நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். குலதெய்வம், ஆன்மீக பிரயாணங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் வாங்குற யோகங்களும் அற்புதமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வரதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குன்னா தேவையில்லாத சந்தேகங்கள், வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் ஒரு மன உளைச்சலை கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 8ஆம் அதிபதியான புதன் 9லும் தந்தை சார்ந்த உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன், வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துருவாங்க. மற்றபடி என்ன, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபதி பலன். விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபதி, சூரியன் 10ஆம் அதிபதி இப்போ வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுத்தாலும் ஒரு பெரிய வருமானத்துக்கு பெரிய ஒரு பேஸ் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக சந்திர தசாபதி வந்தாங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு மன உளைச்சல் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், கொஞ்சம் ப்ரெஷர்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. அதே நேரத்தில் வேலை விஷயங்களும் நல்ல வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுக்கும் உங்களுக்கும் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும். உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. என்ன பண்ண சில நேரங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோன் கம்மியாக நம்ம அதுக்கு வளைஞ்சு விட்டு தான் போய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னம் வந்து குரு தசாபதி 2, 5ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஸ்பெண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் செலவு பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பேசுகிறது, வாக்கு கொடுக்கறதுலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 4ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்கள் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன், 8, 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின் போது 8, 11ஆம் அதிபதி புதன் வந்து இப்போ 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி, தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் மன உளைச்சல்லாம், பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபதி, சுக்கிரன் கேது ஒன்றா இருந்தாலே இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தும்.
ஸோ அதுதான் ஒன்றும் இல்லை, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, எல்லாமே சரியாயிடுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்களும் வண்டி வாகனம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு வாக்குவாதங்களோ மன உளைச்சலோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது குழந்தைகளாக கொஞ்சம் செலவில் வரமான ஃபீல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்போது கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 9ல் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் இருக்கும், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோட்டில் தேவையில்லாத தர்க்கங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்புறம் பார்க்க போகும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் எமோஷனையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு 3-4 நாள் வந்து திங்கள் வியாழன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். முக்கியமான டெசிஷனே அப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும் போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வராருங்க. ஸோ 5ஆம் அதிபதியாக வரும்போது என்ன மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்தும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதன், 10ஆம் அதிபதியான புதன் 8ல் தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் வந்து அகலக்கால் வச்சிங்கன்னா அதனால் எமோஷனு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாடு சார்ந்த உறவுகளையும் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் அந்த 8ல் கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரெஷர்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன், 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு லாபம் கருதி நம்ம மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி பலன். தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மன உளைச்சலும், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து சந்திர தேசாவது. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த திங்கள் செவ்வாய் புதன் வரை கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்தோம், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும், கொஞ்சம் எமோஷனாக நம்மளை வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்களோ எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு மூடியிலும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும், பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற உங்கள் முயற்சியில் வந்து பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபதம், குரு 8ல் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி என்றாங்க, சனி வந்து 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து வீடு சொத்துக்கள் விற்பனை இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ எமோஷனாக வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக கேது தேசாவது. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். லீகலான விஷயங்கள், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, க்ரீன் கார்டு, இந்த கார்டு இது மாதிரி விசா சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தேசாவது. சுக்கிரன் வந்து வேலையில் வந்து நம்ம எமோஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கொடுக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். எனவே 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் பின்னாடி வந்து யாராச்சும் குழி பறிப்பாங்க, போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான
வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் வண்டி வாகனம் விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறைய இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 4 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனம் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா பழச வித்துட்டு புதுசாக வாங்குறதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன். 6 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். சில எந்தவித மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு பெரிய வரவுகள், பெரிய பண வரவுகள்லாம் வர்றதுக்கும் தந்தை சார்ந்த உறவுகளும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள் நல்ல இந்த வாரம் முழுவதும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்திலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் மௌனமாக போயிடுங்க. விட்டு கொடுத்து மௌனமாக போயிட்டு அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டெசிஷனை தள்ளி போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். லீகல் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு ப்ரெஷர் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 5ல் இருக்கும்போது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முருகர் வழிபாடின் மூலயமாக நல்ல சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 3 12ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல், மனக்கசப்புகள் குழந்தைகளால் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி என்ன, இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபதி பலன்கள். மகர் லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவிக்கினோட வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர் லக்னமாக வந்து சந்திர தசாபதி வந்தவங்கள் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். திங்கள் செவ்வாயில் கணவன் மனைவிக்கினோட ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி வந்திருக்காங்க. செவ்வாய் வந்து 4 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமான ஒரு பலன்கள், புதிய சொத்துக்கள் வாங்குற யோகங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாகி பேசுவீங்க, கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து ராகு தேசாபத்தியங்கள் வந்து கொஞ்சம் அந்த 2ல் வந்து வாக்கில் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து ஏதாவது இடவடமாக பேசி அதனால் ரொம்ப வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக வந்து குரு தேசாபுத்தியந்திரன். குரு வந்து 3 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பிரயாணம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை வந்து மைண்டில் போட்டுக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. கற்பனையால் நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. மகர லக்னமாக அது சனி தேசாபதி என்றைக்குமே வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வரும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மகர லக்னமானது புதன் தேசாபதி. புதன் வந்து 6 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக வந்து கேது தேசாபதி. கேது வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு, குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்குது, அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விநாயகர், அனுமார், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து சுக்கிரன் கேது ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தனிமையை நாடி போவீங்க. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மெடிடேஷன், சாண்டிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவீங்க. அதுவும் சனி புதன் போது மற்றவங்க ஏமாத்திரவங்களோட எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மூத்த சகோதரர், நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே மனசில் வரும். ஸோ அது வந்து நேச்சுரல் வச்சுப்போமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கும்போது
கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளோட நடவடிக்கைகள் சில நேரங்கள் வந்து மனக்காயங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவினா தேவையில்லாத தர்க்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு எமோட்டான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. விட்டு கொடுத்து போகலாம். தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும். செவ்வாய்ங்கிற கோவக்காரரும் செவ்வாய் சந்திரன் போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மந்த நிலையோ அல்லது போதைத்தன்மையோ சில பேர் ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் எடிக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து செவ்வாய் சந்திரனில் போகும்போது அந்த மாதிரி எடிக்ஷன்ஸை வந்து சில பேருக்கு ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக வரும். இதுவரை 10 பொது பலங்கள், இப்போ பார்த்து தசாபக்தி பலங்கள். கும்பலக்னமாவது சூரிய தசாபத்திலும் சூரியன் 7ஆம் அதிபதி 6லும் கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபத்திலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். கேட்டதில் காசு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்திலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாங்கினதுலாம் ரொம்ப விற்கணும், விற்றுட்டு புதுசு வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தில் ராகு வந்து ராசியிலேயும் கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க, எமோஷனாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்தாங்க. குரு வந்து 2 11ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் இருக்கும். நண்பர்கள், மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் ராசி அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக வந்து புதன் தேசாபத்திலும் புதன் வந்து 5 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். கொஞ்சம் நமக்கு வந்து வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து கேது தேசாபதி கேது வந்து 7ல் இருக்கும்போது அது சுக்கிரனோடு இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தாயாரினால் ஒரு சொத்துக்களோ, தாயாரினாலோ ஒரு மன உளைச்சலோ, ஒரு டென்ஷன்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தாய் தந்தையினால ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துருந்துக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஏற்படுத்தணும். ஸோ கும்ப லக்னமாக சுக்கிர தசாபதி வந்து 4 9ஆம் அதிபதி வந்து அது 7ல் இருக்கும்போது அது கேதோடு இருக்கும்போது சொத்துக்கள், தந்தை தாயார் சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு மனதார இறைவனை வந்து டெய்லி வந்து பர்டிகுலர் டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது அது உச்சமாக இருக்கும்பொழுது அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் பெரிய அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். ஏன்னா என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது மனைவி வியாபாரம் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 6ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு எமோஷனான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலையில் ஒரு பெரிய ப்ரெஷரையோ நெருக்கடியோ ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதனால் வந்து சில பேர் வேலையை தூக்கி போட்டுறேன் தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் இடவடமாக டெசிஷன் எடுப்பீங்க. இது கரெக்டான டைம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11 12ஆம் அதிபதியான சனி வந்து ராசியிலே இருக்கும்போது எவ்வளோ சம்பாதிச்சோம் நமக்கு செலவு நிறையா வருதுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே நிறைய பெருசாக ஏற்படுத்தும். மற்றபடி என்னங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சனி புதன் இருக்கும்போது மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமானது சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ப்ரெஷர்ஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீன லக்னமானது சந்திர தசாபுக்தி எந்திரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி எந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 3ல் இருக்கார். என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 3லும் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் ஒரு போதைத்தனமான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு வந்து 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்காக தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் இடமா வச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக சனி தேசாபுத்தி எந்திரங்கள். 11 12ஆம் அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்பொழுது நிறைய செலவுகளாகும். எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. இருந்தாலும் எப்படியும் பண்ணிடுவோம். பெரிய அளவில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே தூண்டி விடுங்க. மீன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் அதிபதி. இப்போ வந்து 5ல் இருக்கும்போது வியாபாரம் கணவன் மனை உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஒருத்தர் ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. புதிய சொத்துக்கள் புதிய ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து கேது தேசாபதி இருந்தாலும் கேது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தைரியம் கொடுக்கும். பட் இருந்தாலும் 6ல் வந்து சுக்கிரனும் கேதும் இருக்கும்போது வழக்குகள் ஏதாச்சும் வழக்குகள் போடலாம். நான் கேஸை போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லி போவோம். ஏடாவடமாக திங்க் பண்ணுவீங்க. நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததான் நினச்சி ரொம்ப எமோட் ஆகுது. வேலையில் வந்து வேலை வேணாம் சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அது சுக்கிரன் கேது இருந்தாலே அந்த மாதிரி எமோஷனை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா வீடு விற்பனை சொத்துக்கள் விற்பனை எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறதுக்கும் இதே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் வந்து பூர்வீக சொத்துக்களோ இல்லை வேலையில் இருக்கவங்க வந்து இந்த டைமில் வந்து என்ன ப்ரெஷர் இருந்தாலும் வேலை விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் கடன் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழி வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கணும் ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்லேருந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையில்லாமல் நம்மளை பற்றி நினைச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம். சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்தவரை அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும் நம்ம மூதாதையர் நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார
வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையில் போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தாவை வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், வலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க, அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 கொடுக்க போகிறீங்க ஐயருக்கு, அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல் என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேணும். என்ன வேணும்னா எனது மூதாதைகள் அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலும் என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ, என் மூதாதைகள் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சு உங்களை ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோசை இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம்.